பட் ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த நமது மாண்புமிகு சபாநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்பு இருந்த சபாநாயகர் மாதிரி இல்லை. நிஜமாகவே எதிர்கட்சியினரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் பெரும்பாலும் நடுநிலையோட செயல்படுகின்றார் அப்படின்னு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவரை மாத்திருவாங்களா, இன்னும் எத்தனை நாள் இருப்பாரு அப்படின்லாம் சோசியல் மீடியால கேள்வி கேட்டுக்கிறாங்க. உதாரணத்துக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லும் போது அவர் பேசும்போது ஆமா பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. அடுத்தது என்ன பண்ணாரு, இந்த லட்சணம் அப்படின்ற வார்த்தை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகின்றது. அப்புறம் இன்னும் சில அதெல்லாம் நீக்கப்படுகின்றது. ஆனந்த் அவர்களே கூட 177.25 சொன்னது 107.25. ஆக்சுவலா அது நம்ம எல்லாரும் அப்படிதான் சொல்றோம். அது அப்படி சொல்லக்கூடாது. புள்ளி தசமஸ்தானத்துக்கு பின்னாடி வரத ஒவ்வொன்றாதான் நம்ம சொல்லணும். 25, 258 அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சோ அதை திருத்தினார். அப்போ அந்த ஒரு இன்டெலெக்ட் லெவல்லையும் அவர் சரியாக செயல்பட்டு, இது சாதாரண விஷயங்க. 107 சொன்னா இது யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது. நம்மளும் அப்படிதான் சொல்லினுக்கிறோம். அமைச்சர் அவர்கள் சொன்னதையே அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள்ல இருங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக நடந்து கொண்டிருக்கின்றார் சபாநாயகர் அவர்கள். இது நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றமா பாக்குறேன்.